நீங்க சி செக்ஷன் முடிச்சு பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிக்குள்ள என்டர் ஆகுறீங்களா? பிரஸ்ட் ஃபீடிங் நினைச்சு ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாம பயப்படுறீங்களா? இல்ல நம்ம என்னடா ஐவி ஃபிளூட்ஸ்லயே இருக்கோமே, இல்ல ஓரல்ஸ் எடுக்கவே இல்லையே, வாய் வலி எதுவுமே எடுக்கலையே, நம்மளுக்கு பிரஸ்ட் மில்க் செக்ரேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு பயப்படுறீங்களா? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான். நார்மலா டே 1ல நியூபார்ன் பேபியோட ஸ்டமக் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இருக்கிற ஒரு செரி பழம் தாங்க. அதாவது ஒரு 5 to 7 ml தான் பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிற நியூபார்ன் ஸ்டமக்குக்கு உங்களோட பிரஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கிற கொலஸ்ட்ரமே சஃபிஷியன்ட் ஆனது. ஸோ நீங்க உங்களோட இன்டேக் நினைச்சோ இல்ல பிரஸ்ட் மில்க் செக்ரேஷன் நினைச்சோ பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ ஏர்லியா நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியவே டிட்டர்மைன் பண்ண போகுது. அதே மாதிரி சி செக்ஷன் முடிச்ச உடனே டே 1ல ஒரு பெயின் இருக்கும். கண்டிப்பா உங்களோட மொபிலிட்டி லிமிட்டடா தான் இருக்கும். பட் அதை உங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட நீங்க அந்த டே 1 பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டே 2ல இருந்து நீங்க ஓரல் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஈஸியா மொபிலைஸ் ஆகி உங்க குழந்தைக்கு உட்காந்தே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடுவீங்க. நீங்க டே 1லயே ஏர்லியாவும் ஃப்ரீக்வெண்டாவும் பிரஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சி செக்ஷன் அப்படிங்கிறது உங்க பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிக்கு ஒரு தடையா இருக்காது. தேங்க்யூ.